பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இக்கால வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியான பெரிய பாக்கியத்தை அருளின கர்த்தர். அவருடைய கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். இந்நாளிலே கர்த்தர் என்ன வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார் என்று நாம் பார்ப்போம். சங்கீதம் 143 அதிகாரம் 8வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஒவ்வொருவருமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு நற்செய்தி என்னவென்றால், அதிகால வேளையிலே அவரோடு பேச வேண்டும். நாம் பூமியில் வாழ்கிறபடியினாலே பாழ உலகத்திலே நாம் பாவத்திலே விழுந்து சிக்கி சாத்தானுக்கு அடிமையாகாதபடி தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள, அவருடைய மகிமையிலே நாம் வாழ்ந்திட, நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட அதிகால வேளையிலே நாம் தேவனோடு பேச வேண்டும். மனிதர்களிடத்திலே பேசுவதற்கு முன்னதாக நாம் பேசுகிற முதல் வார்த்தை தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் அதிகால வேளையிலே அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் ஆவலாய் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க உதவி செய்யுங்கப்பா, தயவு கிடைக்க கருணை காட்டுங்கப்பா என்று நாம் துதிக்கும் பொழுது, உம்மை நாம் நம்பியிருக்கிறேன் ஆண்டவனே. ஏசப்பா, இந்த நாளிலே நானும் என் குடும்பமும் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. நீர் வெளிப்படுத்துகிற அந்த வழியிலே நாங்கள் நடக்க, அந்த ஆசீர்வாதங்களை, மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய இரக்கம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிட வேண்டும், உம்மோடு பேச வேண்டும், உம்முடைய மகிமையை காண வேண்டும், உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கிருபையினாலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. இப்பேற்பட்ட பாக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீர் அருளும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை வெளிப்படுத்தும் ஆண்டவனே. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் நீர் கொடுத்து உடைய சத்தியத்தின் பாதையிலே கடந்து வர நீரே அவர்களுக்கு கிருபை காட்டும்படியால் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தருளும். உமக்கு சித்தமானபடி நான் வாழ வேண்டும், உமக்கு பிரியமானபடி நான் ஜீவிக்க வேண்டும். என் வாயில் வரும் ஒவ்வொரு வார்த்தையும் கிருபை நிறைந்த வார்த்தைகளாக காணப்பட வேண்டும். சத்ருவாகிய பிசாசு சந்தோஷப்படுகிறபடி நான் வாழாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே இந்த அதிகால வேளையிலே உம்மிடத்திலே நான் பேசவும், உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும், என் குடும்பமும் நானும் இந்த பூமியிலே சாட்சியாக நிலைத்திருக்க நீர் கருணை காட்டும் ஆண்டவரே என்று ஜெபிப்பீர்களா? இப்படி ஜெபித்து கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுங்கள். இந்த பூமியிலே எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை செல்வாக்குடையவர்களாக நாம் வாழ்ந்தாலும் கூட அவைகள் எல்லாம் ஒன்றும் பிரயோஜனமற்றதாக காணப்படுகிறது. எவ்வளவு ஐஸ்வர்யமும் செல்வமும் நமக்கு இருந்தாலும் கூட நம்மோடு கூட அவைகள் எல்லாம் வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை துதிப்பதே பெரிய பாக்கியம். கர்த்தரிடத்தில் அண்டி இருப்பதையே நாம் பெரிய ஸ்லாக்கியமாக நினைக்கிறேன் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சித்துக் கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களை தாங்கி உங்களை தாங்கி வழிநடத்துவதாக. நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தையும் கிருபையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும்
கொடுக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை நம்பி வாழுங்கள். சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அவ்வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று நீங்கள் உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவருடைய சத்தியத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளை அவர் துக்கப்படும்படி, வேதனைப்படும்படி, வெட்கப்படுத்தும்படி ஒருபொழுதும் அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவரையே நம்பி, அவரையே நாடி, அவரையே நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு அவருடைய கிருபை போதுமானதாய் விளங்கிட கிருபை தயவு கூறுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.